பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என் அன்பான வணக்கங்கள். தனு தமிழ் ஸ்டோரியில் இன்னைக்கு நாம கேட்க போகிறது அமரர் தமிழ்வாணன் எழுதிய சங்கர்லால் துப்பறியும் மர்ம நாவல்கள். அந்த கதையில் ஒன்றான அலோ சங்கர்லால் கதை தான் இனி நம்ம கேட்க போகிறோம். கதைக்குள்ள போலாமா? அத்தியாயம் 1. இந்திரா நீலக்கடலின் பரப்பையே பார்த்து கொண்டிருந்தாள். நீர்வீரனும் அந்த பெரிய கப்பலில் பயணம் செய்வோர் அனைவரும் அந்த வேளையில் கப்பலின் மேல்தளத்தில் குழுமி இருந்தார்கள் என்றே சொல்லலாம். சங்கர்லால் இந்திராவின் பக்கத்தில் வந்து நின்றார். அவர் கண்கள் இந்திராவை உற்று நோக்கின. அவள் தனது எலுமிச்சம்பழம் போன்ற அழகிய உடலுக்கு நீல வண்ண சட்டையும் புடவையும் அணிந்து சிவப்பு வண்ண உயர்கம்பள மேல் சட்டை அணிந்திருந்தாள். குளிருக்காக அவள் அணிந்திருந்த மேல் சட்டை அவளுடைய அழகை மிகுதுபடுத்தியது. நாம் சுவிட்சர்லாந்தை விட்டு புறப்பட்டு எத்தனை நாட்கள் ஆகின்றன தான் என்று கேட்டுவிட்டு சங்கர்லாலின் முகத்தை பார்த்தாள் இந்திரா. நல்ல வினா. நாம் இந்தியாவை நெருங்கி கொண்டிருக்கும் இந்த வேளையில் இந்தியாவை விட்டு புறப்பட்டு எத்தனை நாட்கள் ஆகின்றன என்று கேட்காமல் போனாயே. சுவிட்சர்லாந்திலிருந்து புறப்பட்டு சரியாக 12 நாட்கள் ஆகிவிட்டன. நீதானே கப்பலில் போகலாம் என்றாய். இந்தியாவில் இருந்து வரும்போதுதான் விமானத்தில் வந்தோம், போகும்போது கப்பலில் போகலாம் என்றாயே என்றார் சங்கர்லால். இந்திரா, அத்தான் எனக்கு என்னவோ உடனே இந்தியாவை அடைய வேண்டும் என்று துடிப்பாக இருந்தது. நீங்கள் நாம் பிறந்த மண்ணில் காலை வைத்ததும் வைக்காததுமாக ஏதாவது ஒரு வழக்கில் இறங்கி விடுவீர்கள் என்று கருதியே இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஓய்வு உண்டாக்கி தர கப்பலில் போகலாம் என்றேன். பங்களாவில் கத்தரிக்காய், மாது, மாணிக்கம், மைனா ஆகியோர் எப்படி இருக்கிறார்களோ இப்போதுதான் நீண்ட நாட்களுக்கு பின் மீண்டும் அவர்களை பார்க்க போகிறோம் என்றாள். கப்பல் தளத்திலிருந்து எவரோ ஒருவர் தடால் என்று கடலில் விழுந்து விட்டார். அப்போது நன்றாக இருட்டி விட்டதால் கப்பலில் விழுந்தது யார் என்று தெரியவில்லை. கப்பலில் இருந்த அத்தனை பேரிடர் சங்குகளும் ஒரே காலத்தில் அலறின. பெரிய விளக்குகளின் வெளிச்சம் ஒரே பக்கத்தில் திரும்பின. கப்பலின் மேல்தளத்தில் எங்கும் பரபரப்பு. பயணம் செய்வோர் திகைப்புடன் அங்கும் இங்கும் பார்த்தார்கள். பெண்கள் கீழே இருந்த தங்களது அறைகளை நோக்கி ஓடினார்கள். மாலுமிகள் கயிறுகளையும் உதவி வளையங்களையும் தூக்கி கொண்டு ஓடினார்கள். சில நொடியில் தண்ணீரில் வீழ்ந்தவரை தூக்கி மேல்தளத்தில் இழுத்து போட்டார்கள். அவர் சோர்ந்து போய் கிடந்தார். அவர் உடல் துவண்டு கிடந்தது. இந்த நிலைமையிலும் சிவந்த தம் கண்களால் அவர் இங்கும் அங்கும் பார்த்துவிட்டு எழுந்திருக்க முயன்றார். இதற்குள் சங்கர்லால் இந்திராவின் கையை பிடித்து கப்பல் தளத்தில் இருந்து கீழே இறங்கி போகும் படிக்கட்டுகளுக்கு அருகில் கொண்டு வந்துவிட்டு, நீ போய் நம் அறையில் படுத்துக்கொள், இன்னும் சில நொடிகளில் நான் வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த மனிதர் விழுந்த இடத்தை நோக்கி நடந்தார். இப்போது பெண்கள் எல்லோரும் அஞ்சி கீழே தங்களது அறைகளுக்கு போயிருந்தார்கள். இந்தியாவுக்கு செல்லும் சில மேல் நாட்டவர்களும் மேல் நாட்டிற்கு படிக்கவோ தொழில் காரணமாகவோ சென்று இந்தியா திரும்பும் இந்தியர்களுக்கும் கூட்டமாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். கப்பல் கேப்டன் மெல்ல அந்த மனிதனின் கையை பிடித்து எழுப்பி நிறுத்தினார். அவர் தடுமாறிக்கொண்டு எழுந்து நின்றார். இந்தியாவை சேர்ந்த அவர் பெயர் நம்பி. இளம் வயதில் பெரிய வழக்கறிஞராகி தொழில் காரணமாக லண்டனுக்கு போய் திரும்பி வந்து கொண்டிருந்தார். கப்பல் புறப்பட்ட நாளில் இருந்து நம்பியை பார்க்காதவர்கள் கிடையாது. அவரை பற்றிய பேசாதவர்கள் கிடையாது. அவர் எப்போதும் கப்பல் தண்ணீரில் மிதப்பது போல மதுவில் மிதந்து கொண்டு கப்பலில் பெரும் அமர்க்களம் செய்து வந்தார். அவரால் மற்றவர்களுக்கு தொல்லையாகிவிட்டாலும் ஏதேதோ பேசிக்கொண்டு அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருந்தார். கேப்டன் நம்பியை பார்த்து, நீங்கள் மேல்தளத்திற்கு வர வேண்டாம் என்று நான் எத்தனை தடவை உங்களுக்கு சொல்லுவது? உங்கள் அறையில் கொண்டு போய் விடுகிறேன், வாருங்கள். நீங்கள் விழுந்ததை இருட்டில் எவரும் பார்க்காது போயிருந்தால் என்னாவது? என்னுடைய கப்பலில் எந்த விதமான விபத்தும் ஏற்படக்கூடாது என்பதுதான் என் கவலை. வர வர நீங்கள் கப்பலின் மேல்தளத்திலேயே எப்பொழுதும் சுற்றுகிறீர்கள். பாதுகாப்புக்காக இடுப்பளவு உயரம் கம்பி போட்டும் பயனில்லாமல் போய்விட்டதே என்று சொல்லிவிட்டு அவர் பார்வையிலிருந்து அங்கே கூட்டம் கூடுவது அவருக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை என்பது தெரிந்தது. நம்பியின் பார்வை சங்கர்லாலின் பக்கம் சுழன்று திரும்பியது. அவர் சங்கர்லாலையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். சங்கர்லால் மெல்ல நகர்ந்து படிக்கட்டை நோக்கி நடந்தார். அமைதியுடன் மெல்ல படிக்கட்டுகளில் இறங்கி தம் அறையை அடைந்தார். சங்கர்லால் விளக்கை அணைத்துவிட்டு படுக்க போனார். அப்போது தலைமாட்டில் சிறிய மேசையின் மேல் வைக்கப்பட்டிருந்த தொலைபேசியின் மணி ஒலித்தது. சங்கர்லால் தொலைபேசியை எடுத்து ஹலோ என்றார். தொலைபேசியில் ஒரு குரல் ஹலோ சங்கர்லால் என்றது. அவ்வளவுதான். மறுமுனையில் தொலைபேசி வைக்கப்படும் ஓசை கேட்டது. கூப்பிட்டது யார்? ஹலோ சங்கர்லால் என்று குரல் கொடுத்தது யார்? சங்கர்லால்
ஹலோ ஹலோ என்று குரல் கொடுத்து கத்தவில்லை. அவர் தொலைபேசியை வைத்துவிட்டு இருட்டில் நின்றபடியே சிறிது நேரம் சிந்தனையுடன் ஆழ்ந்திருந்தார். அத்தான் என்று குரல் கொடுத்தாள் இந்திரா. என்ன இந்திரா, கூப்பிட்டது யார்? தெரியவில்லை என்றார் சங்கர்லால். இந்திரா கண்களை மூடிக்கொண்டு சிந்தனையுடன் ஆழ்ந்தபடி தூங்குவதைப் போல் படுத்திருந்தாள். சங்கர்லால் தமது அறையை விட்டு ஓசையின்றி வெளியே வந்தார். கதவை மெல்ல சாத்திவிட்டு ஓசையின்றி நடந்தார். நம்பி கப்பலில் இருந்து தவறி விழுந்துவிட்ட பிறகு கப்பலில் பயணம் செய்வோருக்கு ஒருவித அச்சம் பரவிவிட்டது. ஆகையால் அவரவர்கள் தங்களது அறைக்குள் போய் கம்பளத்தை போர்த்தி கொண்டு படுத்துவிட்டார்கள். சங்கர்லால் கிரேப் நடையன்கள் அணிந்த தமது கால்களை மெல்ல எடுத்து வைத்து நடந்தார். அவர் கைகள் இரண்டும் கால் சட்டை பைகளுக்குள் நுழைந்திருந்தன. அவருடைய தலை லேசாக கலைந்திருந்தது. கழுத்துப்பட்டையை அந்த குளிரிலும் கூட அவர் தளர்த்தியாகத்தான் கட்டியிருந்தார். இருளில் வளைந்து வளைந்து நடந்து கேப்டனின் அறைக்குள் நுழைந்தார். கேப்டன் சாய்வு நாற்காலி ஒன்றில் உட்கார்ந்து தேநீர் அருந்து கொண்டிருந்தார். மேசையின் மேல் பெரிய குவளையில் இன்னும் இருவர் பருகக்கூடிய அளவுக்கு தேநீர் இருந்தது. சங்கர்லாலை கண்டதும் கேப்டன் அவரை வரவேற்று, உட்காருங்கள், உங்களைத்தான் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் என்றார். சங்கர்லால் நாற்காலியை இழுத்து போட்டுக் கொண்டு உட்கார்ந்தார். என்னை எதற்காக நினைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டுக்கொண்டே கேப்டன் அறையை உற்று கவனித்தார். அந்த ஒரு பார்வையில் அந்த அறையில் அவர் மனத்திரையில் படம் பிடித்து விட்டார். அந்த அறையில் 3 இரும்பு நிலை பேழைகள் இருந்தன. அவற்றில் என்ன இருக்கின்றனவோ? கேப்டன் சங்கர்லாலிடம், இந்த கப்பலில் 20 ஆண்டுகளாக நான் கேப்டனாக இருக்கிறேன். இதுவரை என் கப்பலில் எந்த விதமான விபத்தும் ஏற்பட்டதில்லை. கப்பல் தான் என் வீடு, கடல் தான் என் ஊர். வாழ்நாள் முழுவதும் நான் தண்ணீரிலேயே கழித்து வருகிறேன். கடல் எப்போதும் அமைதியாக இருக்காது. கப்பல் எப்போதும் இப்போது போவதைப் போல தொல்லையின்றி போகாது. பயணம் செல்லுவோர் இந்த கப்பலில் நூற்றுக்கணக்காக இருக்கிறார்கள். அவர்கள் உயிரை காப்பாற்றி மிகவும் கவனத்துடன் அவர்களை கரை சேர்ப்பது என் பொறுப்பு. எத்தனையோ கடல் கொந்தளிப்பில் என் கப்பல் சிக்கி தவித்த போது என் உயிரையும் பொருட்படுத்தாமல் கப்பலை விழிப்புடன் கரை சேர்த்திருக்கிறேன். இப்போது கூட எனக்கு அந்த பொறுப்பு ஏற்பட்டிருக்கிறது. எப்போதுமே அந்த பொறுப்பு என்னை விட்டு போகாது. கப்பல் கவிழ்ந்தாலும் கப்பலில் ஏதாவது விபத்து ஏற்பட்டாலும் கேப்டன் தான் பொறுப்பு. அது மட்டுமல்ல, இக்கப்பலில் ஏதாவது விபத்து ஏற்பட்டு அதனால் ஓர் உயிர் போய்விட்டதென்றால் என் தொழிலுக்கே வந்தது ஆபத்து. இந்த கப்பலுக்கும் எனக்கும் கப்பலை ஓட்டும் உடைமையாளர்களுக்கும் கெட்ட பெயர் நிலைத்துவிடும். அதன் பிறகு இந்த கப்பலில் பயணம் செய்ய மக்கள் அஞ்சுவார்கள். அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதுதான் என் கவலை எல்லாம். நீங்கள் இந்த கப்பலில் வருவதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நீங்கள் வருவதால் கப்பலில் எந்தவிதமான தொல்லையும் இருக்காது என்பது என் உறுதியான நம்பிக்கை. எது நடந்தாலும் சமாளித்து விடலாம் என்ற துணிவு என் மனதில் வேரூன்றிவிட்டது என்று ஒரே மூச்சில் சொல்லி முடித்தார். சங்கர்லால் கேப்டனின் முகத்தையே பார்த்தார். கேப்டனுக்கு 50 வயது இருக்கும். சிவந்த அவர் உடல் கட்டுத்தளராமல் இருந்தது. வாழ்வில் கண்ட பல உண்மைகள் அவரது முகத்தில் கோடிட்டிருந்தன. கேப்டன், இந்த கப்பலில் எத்தனை பேர் பயணம் செய்கிறார்கள்? யார் யார் பயணம் செய்கிறார்கள் என்பதை நான் அறிய வேண்டும் என்றார் சங்கர்லால். கேப்டன் சிறிது நேரம் சிந்தித்தார். பிறகு எழுந்து பக்கத்து நிலை பேழையை திறந்து ஒரு பெரிய புத்தகத்தை எடுத்தார். அதை சங்கர்லால் முன் போட்டார். இதில் எல்லோருடைய பெயர்களும் இருக்கின்றன, பாருங்கள் என்றார். சங்கர்லால் அமைதியுடன் எல்லா பெயர்களையும் பார்த்தார். அவருக்கு தெரிந்தவர்கள் ஒருவரும் கப்பலில் இருக்கவில்லை. புத்தகத்தை மூடிவிட்டு, கேப்டன், நான் இந்த கப்பலில் வருவது உங்களை தவிர வேறு இன்னொருவருக்கும் தெரிந்திருக்கிறது. அது யார் என்று தெரியவில்லை என்றார். தொலைபேசி ஓசை செய்தது. கேப்டன் தொலைபேசியை எடுத்து ஹலோ என்றார். பிறகு சங்கர்லாலை பார்த்து உங்களுக்கு என்று சொல்லி தொலைபேசியை சங்கர்லாலிடம் கொடுத்தார். சங்கர்லால் ஹலோ என்றார். ஹலோ சங்கர்லால் என்றது ஒரு குரல். முன் கூப்பிட்ட அதே குரல்தான். ஹலோ என்றார் மீண்டும் சங்கர்லால். மறுநொடியில் தொலைபேசி தொடர்பு அருந்துவிட்டது. சங்கர்லால் தொலைபேசி நிர்வாகியை கூப்பிட்டு, எனக்கு எந்த அறையிலிருந்து தொலைபேசி செய்தி வந்தது தெரியுமா என்று கேட்டார். தொலைபேசி நிர்வாகி சொன்னார், 70ஆம் எண் அறையிலிருந்து. சங்கர்லால் தொலைபேசியை விட்டு எழுந்தார். என்ன என்ன என்று கேட்டார் கேப்டன் பதறி. எவரோ என்னை தொலைபேசியில் இதோடு 2 முறைகள் பெயரிட்டு கூப்பிட்டார்கள். ஹலோ என்றதும் 2 தடவைகளும் தொடர்பு அருந்துவிட்டது.
70ஆம் எண்ணுள்ள அறையிலிருந்துதான் தொலைபேசியில் பேசப்பட்டதாம். இதை கேட்டதும் கேப்டன் விழுந்து விழுந்து சிரித்தார். அந்த வழக்கறிஞர் நம்பியின் வேலை. எப்படியோ அவருக்கு நீங்கள்தான் சங்கர்லால் என்பது தெரிந்துவிட்டது. இந்தியாவில் எங்கேயாவது முன்பு பார்த்திருப்பார் என்று எண்ணுகிறேன். மது மயக்கத்தில் சும்மா தொலைபேசியில் உங்கள் உயிரை வாங்குகிறார் என்று எண்ணுகிறேன். இந்தியாவில் இறங்கியதும் மது அருந்த முடியாத என்று எண்ணிய கப்பலிலேயே அளவுக்கு மிஞ்சி அருந்தி உடலை கெடுத்துக் கொள்வதுடன் உங்களுக்கும் தொல்லை கொடுக்க தொடங்கிவிட்டார். நான் அவரிடம் சொல்லுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே கேப்டன் எழுந்தார். வேண்டாம் கேப்டன், நீங்கள் வர வேண்டாம். நானே அவரை பார்த்து அவரிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்று சொல்லிவிட்டு சங்கர்லால் எழுந்து வெளியில் சென்றார். 70ஆம் எண் அறையை தேடி பிடிக்க 10 நொடிகள் ஆகிவிட்டன. அந்த அறைக்கதவின் இடுக்கியில் விளக்கு வெளிச்சம் தெரிந்தது. கதவு லேசாக திறந்தது. கதவை நன்றாக திறந்து கொண்டு உள்ளே சென்றார் சங்கர்லால். உள்ளே நம்பியை காணோம். கட்டில் மேல் படுத்த சிதறி போய் கிடந்தது. பக்கத்தில் இருந்த சிறிய மேசையின் மேல் காலி மதுபொட்டியும் கண்ணாடி குவளையும் இருந்தத்தக்க நிலையில் கிடந்தன. அவை பெரிய புட்டியிலிருந்து மதுவை அவர் குடித்து தீர்த்துவிட்டு மீண்டும் கப்பல் தளத்திற்கு போய்விட்டாரா? சங்கர்லால் விரைந்து கப்பல் தளத்தை நோக்கி நடந்தார். பனித்திரை விளக்கு வெளிச்சத்தை கூட மறைத்து விட்டிருந்தது. மேல்தளத்தில் தள்ளாடி கொண்டு வந்தது ஓர் உருவம். நீண்ட கம்பளி சட்டையும் கருப்பு நடையன்களையும் தொப்பியும் அந்த உருவம் தள்ளாடி கொண்டே வந்தது. அந்த உருவம் நம்பி. அதே வேளையில் சங்கர்லாலை தேடி வந்த இந்திரா அத்தான் என்று அவர் அருகில் ஓடி வந்தாள். நம்பி சங்கர்லாலுக்கு அருகில் வந்ததும் துவண்டு விழுந்து மெல்ல தலையை தூக்கி சங்கர்லாலை பார்த்தார். சங்கர்லால் குனிந்து என்ன நம்பி என்று கேட்பவரை போல பார்த்தார். சங்கர்லால் மேரியை காப்பாற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு தலையை சாய்த்து விட்டார் நம்பி. சங்கர்லால் அவளை தொட்டு பார்த்தார். நம்பியின் நாடி நின்று விட்டது. அவர் செத்து கிடந்தார். சங்கர்லால் நிமிர்ந்து பார்த்தார். எதிரே பனித்திரையில் மின்சார விளக்கின் மங்கிய வெளிச்சத்தில் எவரோ விரைந்து நடந்து வருவது தெரிந்தது. வந்தவர் கேப்டன். சங்கர்லால் இந்திராவின் பக்கம் திரும்பி பார்த்தார். இந்திராவின் உடல் கொஞ்சம் நடுங்கியது. அவள் உடல் குளிரால் நடுங்கவில்லை. குளிர்காற்று ஒன்றும் செய்ய முடியாதபடி அவள் மிருதுவான விலை உயர்ந்த கம்பள சட்டை அணிந்திருந்தாள். அவளுடைய நடுக்கத்தின் காரணம் சங்கர்லாலுக்கு தெரியும். இந்திரா, நம்பி சொன்ன இறுதி சொற்களை எவரிடமும் சொல்லாதே. நான் கேப்டனிடம் பேசிக்கொள்கிறேன். நீ மெல்ல நம் அறைக்கு போய்விடு என்றார். இந்திரா சரி என்று தலையாட்ட பார்த்தாள். அதற்குள் கேப்டன் நெருங்கிவிட்டார். சங்கர்லால் ஒன்றும் பேசாமல் கேப்டனையே பார்த்தபோது கேப்டன் நிலைமை என்னவென்று புரியாமல், என்ன சங்கர்லால், ஏன் அப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். சங்கர்லால் சொன்னார், நம்பி தள்ளாடி கொண்டே வந்தார். அவர் அறைக்கு சென்ற போது அறைக்கதவு சும்மா சாத்தப்பட்டிருந்தது. நம்பியை அவர் அறையில் காணோம். கப்பலின் தளத்திற்கு வந்தேன். இங்கேதான் அவர் வந்திருக்கக்கூடும் என்று நினைத்து வந்தபோது நான் எதிர்பார்த்தபடியே நம்பி என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தார். என் பக்கத்தில் வந்ததும் ஏதோ சொல்ல வந்தவர் தாம் சொல்ல வந்ததை கூட சொல்ல முடியாமல் திணறியபடி கீழே விழுந்து விட்டார். அவரை சரியாக கூர்ந்து பாருங்கள் கேப்டன். நம்பி இப்பொழுது பிணம். என்ன, உயிர் போய்விட்டதா என்று திடுக்கிட்டு கேட்டார் கேப்டன். அவர் குனிந்து நம்பியின் நாடியை பிடித்து பார்த்தார். பிறகு இதயத்தை தொட்டு பார்த்தார். இதயம் அலுவல் செய்யாது நின்றுவிட்ட பிறகு நாடி மட்டும் எப்படி துடிக்கும்? இரண்டும் நின்று போய்விட்டிருந்தன. சங்கர்லால் இந்திராவை பார்த்து, இந்திரா, நீ நம்முடைய அறைக்கு போ, நானும் கேப்டனும் கொஞ்சம் பேச வேண்டும் என்றார். பிறகு சங்கர்லால் கேப்டனை பார்த்து, கேப்டன், உடனே டாக்டரை கூப்பிடுங்க. இவர் எப்படி இறந்து போனார் என்பதை பற்றி விரிவாக ஒரு குறிப்பு தரும்படி சொல்லுங்கள் என்றார். கேப்டன் விழிப்புடன் சங்கர்லாலையே பார்த்தார். சங்கர்லால் கேப்டனை இரக்கத்திற்குரிய பார்வையோடு பார்த்தார். கேப்டன் பார்த்த பார்வையின் பொருள் அவருக்கு புரிந்துவிட்டது. சங்கர்லால் சிறு சிரிப்புடன், கேப்டன், அஞ்ச வேண்டாம். உங்கள் கப்பலுக்கோ உங்களுடைய உன்னதமான நிலைக்கோ எந்த விதமான இழுக்கும் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன். அப்புறம் உங்களை பார்க்கிறேன் என்றார். மிக்க மகிழ்ச்சி சங்கர்லால். நான் நினைத்து கொண்டிருந்ததற்கு நேர்மாக நடந்துவிட்டது. இந்த கப்பலின் பெயர் கெடாமல் நீங்க தான் எனக்கு உதவ வேண்டும். நான் கவனித்துக் கொள்கிறேன் என்றார் சங்கர்லால். சங்கர்லால் நகர்ந்ததும் கேப்டன் உரக்க கூவி மாலுமிகளை கூப்பிட்டார். அவர் கூப்பிட்ட குரலுக்கு வெள்ளை உடை உணர்த்திய 5-6 மாலுமிகள் கப்பலின் தளம் அதிர ஓடி வந்தார்கள்.